வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் சுகம் தானே? சமீபத்தில் என்னோட கிளையண்ட் ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பேசும் பொழுது, தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ரொம்ப காலமாக அவங்களுக்கு அவங்க அப்பா, சித்தப்பா, அப்புறம் இவருடைய அண்ணன்கள்ன்ட்டு ஒரு தலைமுறையிலையும் ஆண் வாரிசுகள் மட்டுமே இருந்தது போக, இப்பொழுது முதல் முறையாக அவர்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமானதை சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா வந்து அவங்க கூட்டு குடும்பமாக 4 தலைமுறைகளாக அவருடைய இப்போ இந்த பெண் குழந்தையும் பேர குழந்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 4 தலைமுறைகளாக அவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த கூட்டு குடும்ப முறைங்கிறது ரொம்பவே அரிதாக்கிக்கிட்டு வந்திருக்கிற சமயத்தில் இது போன்ற செய்திகள் கேட்கும்போது ரொம்ப கேட்க சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த பரம்பரை சொத்து அப்படிங்கிறது இது போன்ற குடும்பத்தில் நிர்வகிக்கப்படும் சொத்துக்களை தான் வந்து பரம்பரை சொத்துன்னு சொல்லப்படுகிறது. பரம்பரை சொத்துனா என்ன, சுய சம்பாத்திய சொத்துனா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாதனாலேயே நிறைய சொத்து பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வருடக்கணக்காக 10 வருடம் 15 வருடம்லாம் நிலுவையிலிருந்து தன்னுடைய கைப்பொருளையும் தொலைத்து நிறைய பேர் கடைசியில் அது வந்து இல்லை, அது வந்து பரம்பரை சொத்து கிடையாது, நீங்கள் சேலஞ்ச் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து சுய சம்பாத்திய சொத்து, அவருக்கு அந்த மாற்றுறதுக்கான உரிமை இருந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை வருடம் அவர்களுடைய நேரம், பணம், உழைப்பு எல்லாம் வீணடிக்கப்பட்டதாக உணர்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது. இதில் நாம் வந்து ஒரு பரம்பரை சொத்துனா எதெல்லாம் குறிப்பிடப்படும், எதெல்லாம் சுய சம்பாத்திய சொத்தில் அடங்கும், எப்பொழுது வந்து ஒரு பரம்பரை சொத்து சுய சம்பாத்திய சொத்தாக மாறும், எப்பொழுது ஒரு சுய சம்பாத்திய சொத்து பரம்பரை சொத்தாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஏனென்றால் இந்த கோபார்ட்னர்ஸ் இவர்கள் யாருக்கு உரிமை மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் வந்து 3ஆம் நபர்களாக இருக்க முடியாது. இந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் மட்டுமே பிறப்பு மூலமாக இந்த குடும்பத்தில் உறுப்பினர் ஆனவர்கள் மட்டுமே அந்த கோபார்ட்னர், அந்த ப்ராப்பர்ட்டி கூட்டு குடும்ப சொத்தின் அந்த பரம்பரை சொத்தின் உரிமையாளர்கள் ஆகிறார்கள். அப்படிங்கிறதுனால ஒரு 3ஆம் பர்சன் வந்து வர முடியாதுங்கிறதுனால கோபார்ட்னர்ஸ் அவங்களோட அன்டிவைடட் ஷேரை பொறுத்த வரைக்கும் விற்பனை செய்வதோ இல்லை உயில் மூலமாகவோ அல்லது தானத்தின் மூலமாக உரிமை மாற்றம் செய்ய முடியாது. ஆனால் பார்ட்டிஷன் கேட்கலாம், இந்த என்னோட பங்கை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பண்ண கேட்டு அந்த பாகப்பிரிவின் மூலமாக பிரித்து தன்னுடைய சொத்து வாங்குவது. ஒன்ஸ் பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கூட்டு குடும்ப சொத்துங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து அது இதுவாகி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எவ்வளோ ஷேர் கிடையாது அது அவங்களோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் அக்கட் ப்ராப்பர்ட்டி, சுய சம்பாத்திய சொத்துன்னு ஆகிடுது. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் மாற்றிக்கலான்ற மாதிரி ஆகிடுது. அப்போ அவங்க உயில் மூலமாகவோ தானத்தின் மூலமாக தங்களுக்கு பெரியப்பட்டவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் அந்த கூட்டு குடும்ப சொத்தாக இருக்கும் வரையில் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. அதே போல் அந்த கூட்டு குடும்ப சொத்தை வந்து இந்த பரம்பரை சொத்தை வந்து நிர்வாகம் செய்பவர் வந்து கர்த்தா ஆஃப் தி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்து கூட்டு குடும்பத்தின் சொத்தை வந்து நிர்வாகம் செய்பவர் வந்து அவர் எல்டர் மேல் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலின்னு இருப்பார். அவர் தான் அந்த குடும்பத்தின் அந்த முந்தின தலைமுறை, அந்த மூத்த தலைமுறைய ஆண் வாரிசாக இருப்பார். அவர் தான் அந்த கூட்டு குடும்ப சொத்தை வந்து நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருப்பார். அவர் நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவருக்கே கூட இந்த கூட்டு குடும்ப சொத்தின் வந்து சொத்துல ஒரு துளியை கூட விற்பனை செய்வதற்கோ இல்லை தானமாக எதுக்கும் கொடுக்கறதுக்கோ அதிகாரம் கிடையாது. ஆனால் அதுக்கு 2 எக்ஸெப்ஷன் இருக்குது. ஒரு குடும்பத்தின் ஒரு கட்டாய சூழ்நிலை, ஃபைனான்ஷியல் நெசசிட்டி, வேறு வழியே கிடையாது, வேறு எதுவுமே சொத்து கிடையாது, இந்த கூட்டு குடும்ப சொத்தை விற்று தான் இதை வந்து கரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமினன்ட் நெசசிட்டி இருக்கும் பொழுது அதை செய்யலாம். அதே போல் தான தர்மம், கோயில் அந்த அறக்காரியங்களுக்கு, ரிலீஜியஸ் மத ரீதியான காரியங்களுக்கு, அறச்செயல்களுக்காக தானம் கொடுப்பதற்கு அது செய்யலாம். இவர் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மற்ற கோபார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்களா, கோபார்ட்னர்ஸ் வந்து இவரோட தலைமுறை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, அவருடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் அவங்களும் இருப்பாங்க, கோபார்ட்னர்ஸாக இருப்பாங்க. இதில் வேற இப்போ இந்த 2005 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டு குடும்பத்தில் பிறந்த மகள்களும் அந்த கோபார்ட்னர்ஸ் கூட்டு குடும்ப சொத்தின் உரிமையாளர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு திருத்தம் செய்யப்பட்டு வந்தது இல்லையா. ஸோ மகள்களும் இருப்பார்கள். அவங்க திருமணமாகி போகிறாங்களோ போகலை, அன்மேரிடு மேரிடு அந்த வித்தியாசமே கிடையாது, கல்யாணம் ஆகி போனாலும் அந்த கூட்டு குடும்ப சொத்தின் உரிமையாளர்களாக ஆகிறார்கள். அதே போல் அந்த அடுத்து பிறக்கக்கூடிய பேர குழந்தைகள் இவங்க எல்லாரோட கன்சென்ட்டும் வாங்கிக்கிட்டு தான் அவர் வந்து அந்த கூட்டு குடும்ப சொத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித மாற்றம் என்கம்பரன்ஸ் எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போது டிஸ்போசல் பற்றி பார்த்துட்டோம். இப்போது இவங்கள லைஃப் டைமில் வந்து இந்த பேட்டர்னல்
ஃபாதர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க மூலமாக வரக்கூடிய அக்வயர் பண்ணக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்கம் நிறைய டெரைவ் ஆகி அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யார் இப்போ கர்த்தாவோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆகும்னா இல்லை. அந்த இன்கம் வந்து இந்த பரம்பரை சொத்தின் மூலமாக பெறப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த இன்கம் மூலமாக வாங்கக்கூடிய சொத்துக்களும் இந்த மட்டுமே அந்த கூட்டு குடும்பத்தில் பிறந்த நபர் அப்படிங்கிறதுனால அந்த கூட்டு குடும்ப சொத்தின் உரிமையாளர் ஆகிறார். பட் ஒன்ஸ் பார்ட்டிஷன் ஆனவுடனே அது அவங்களோட தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் வந்து இந்த குழந்தைங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து பிளட் ரிலேஷனாக தான் இருக்கணுமா, அதாவது ரத்த ரீதியான சம்பத்தில் தான் இருக்கணுமா, அடாப்டட் பண்ண சன்னு டாட்டர்ஸ்க்கெலாம் இந்த உரிமை இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. அடாப்டட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கும் அந்த கூட்டு குடும்ப சொத்தில் பரம்பரை சொத்தில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்குது. அதே போல் அந்த அடாப்டட் சில்ட்ரன் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏற்கனவே பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களில் இந்த உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தான் இங்கே வராங்கங்கிறதுனால அங்கே போய் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பார்ட்டிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அங்கேருந்து சொத்து கிடச்சிருந்தால் அது வந்து அவங்களுக்கு பெறதுக்கான உரிமை இருக்கிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான தீர்ப்பு இப்போ சமீபத்தில் வந்ததுன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழக்கூடியவங்கள்லாம் அவங்க மூலமாக பெறக்கூடிய அந்த பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய தகப்பனார்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சொத்தில் வந்து உரிமை பெறுவதற்கான எல்லாவித உரிமையும், அந்த பங்கு பெறுவதற்கான எல்லாவித உரிமையும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம நீதிமன்றங்கள்லாம் தெளிவுபடுத்திருச்சு. இப்போது நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னா, எப்பெல்லாம் இந்த கூட்டு குடும்ப சொத்து, இந்த பரம்பரை சொத்து சுய சம்பாத்திய சொத்தாக மாறி விடுகிறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. ஒன்ஸு பாகப்பிரிவினை நடத்தப்பட்டிருந்தால் அது வந்து அது யாரெல்லாம் பாகம் பிரித்து அவங்களுக்கு கிடச்சிருக்கோ அவங்க வந்து அது தனிப்பட்ட சொத்தாகிடுது. சில சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, சில சொத்துக்களை மட்டுமே பிரிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க, பல சொத்துக்கள் எல்லாம் பிரிபடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வாதங்கள்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருக்குங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கிலலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் அதெல்லாம் ஏற்றுக்கல. ஒன்ஸு கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறச்ச அந்த பாகப்பிரிவினைன்னு ஒன்று நடந்துட்டாலே அந்த ஒட்டுமொத்தம் வந்து அந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாகப்பிரிவினை நடந்துருச்சு. ஸோ நோ மோர் இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த அன்டிவைடட் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிற அந்தஸ்தை அது வந்து இழந்து விட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில சமயத்தில் என்னென்னா, ஒரு சில கோபர்சனஸ் கூட்டு உரிமையாளர்கள் மட்டும்தான் அதில் பங்கு கேட்பாங்க. சில பேர் வந்து நாங்கள் கண்டினியூ ஆகிறோம், அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படியே இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு இப்போ எல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போன்ற சமயத்தில் அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை அன்னாரை பொறுத்த வரைக்கும் அந்த பங்கு பிரித்து கொடுத்து அவரை வெளியேற்றி விட்டு மற்றவங்களோடதில் இன்னும் ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக அந்த பரம்பரை சொத்தை அது கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு என்ன சொல்லிடுதுன்னா, இப்போ இந்த நிலபுலன்லாம் இல்லை, அதில் வந்து விவசாய நிலங்கள்லாம் தகப்பனுக்கு அடுத்து மகன்கள்லாம் அந்த விவசாயம் செஞ்சிட்ருப்பாங்க. அது திருமணமாகி போகக்கூடிய பெண்கள்லாம் வந்து மோஸ்ட்லி அதில் இருக்கிற, ஏன்னா தன்னுடைய சகோதரர்கள் தான் அதில் உழுது அதை ஜீவன் நடத்திட்டு இருப்பாங்கங்கிறதுனால அவங்க வந்து அதுக்கான இதை வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் அதுபோல் அந்த விவசாய நிலங்களில் தங்களுக்கு உண்டான உரிமையை அவங்க விட்டு கொடுத்ததுனாலேயே அவங்களோட அந்த ஒரு அந்த பூர்வீக சொத்து வீட்டு சொத்து உண்டான உரிமையை வந்து அவங்க கொடுத்துட்டதா எடுத்துக்கொள்ள மாட்டாது, அதில் அவங்க ரைட்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு வந்து சொல்லுகிறது. ஸோ எப்பெல்லாம் வந்து இது வந்து ஒரு சொத்து வந்து நம்மளுக்கு பங்கு கொடுக்காம இப்போ வந்து நிறைய திருமணமாகி போகக்கூடிய பெண்கள்லாம் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா வந்து இவங்களுக்கே சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பாகப்பிரிவினர்லாம் நடந்திருக்கும். இவங்களுக்கு பின்னாடி ஒரு காலத்தில் தான் அந்த பாகப்பிரிவினர்லாம் நடந்துருச்சுங்கிறதே தெரிய வரும். போய் கேட்க போன வந்து ஏற்கனவே பாகெல்லாம் பிரிச்சாச்சு, அவன் ஆண்டு அனுப்பிச்சுட்ருக்கான், இனிமேல் அதை பற்றி பேச முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி சமயங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இதுக்கான இந்த இந்த கூட்டு குடும்ப சொத்துல இவங்கள சக்ஸஸர், இவங்கள வந்து ஒன் ஆஃப் த கோபர்சன் கூட்டு உரிமையாளர், அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னாலும் இவங்களை விட்டுட்டு பண்ணால் இதுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு 12 வருடங்கள் அந்த நடந்ததாக சொல்லப்படுகிறதுலேருந்து அவங்களுக்கு 12 வருடங்கள் காலத்தில் வந்து அவங்க கோர்ட்டில் போய் பாகப்பிரிவினை இந்த கூட்டு குடும்ப சொத்து எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டில் போய் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு அந்த அந்த நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி எந்த சொத்தில் வந்து நம்ம அந்த பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கோட 3-4 தலைமுறைகளுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட்ஸை டைட்டில் சொத்து பத்திரங்கள் எல்லாம் நம்ம பார்வையிட வேண்டியிருக்கோம். இது போல் வந்து வழி வழியாக அது வந்திருக்குதா, ஆண் வாரிசுகள் மூலமாக வந்து பரம்பரை சொத்துன்னு வந்திருக்குதா, பார்ட்டிஷன் பண்ணாமல் வந்திருக்கான்ட்டு நமக்கு முந்தின 3 தலைமுறைகள் அதில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி வந்திருந்தால் பரம்பரை சொத்துன்னு சொல்லி நம்ம ஊர்ஜிதம் படுத்திக்கலாம். ஏன்னா சில சமயத்தில் நடுவில் வந்து ஒரு பெண் மக்களுடைய ஒரு அந்த பாட்டி மூலமாக வந்திருக்கலாம், இது அம்மா மூலமாக வந்திருக்கலாம், சகோதரர்கள் மூலமாக வந்திருக்கலாம், இல்லை வேறு யார்கிட்டேருந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கச்சு அது பரம்பரை சொத்தாக ஆகாது. ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு உண்டான ஷேர் என்ன, பங்கு என்ன அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் அதுக்கான மானிட்டரி வேல்யூ, ஏன்னா நம்ம கோர்ட்டுக்குன்னு போகும் பொழுது அதுக்கு உண்டானது இது பண்ணணும் இல்லையா, அந்த செலவு பண்ணுறதுங்கிறச்ச அது ஒர்த்தான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான மானிட்டரி வேல்யூ என்னென்னு பார்க்கணும். அது வந்து வாடகைக்கு விடப்பட்டிருந்தால் இந்த கமர்ஷியல் ஈல்டு கொடுக்குறதா இருந்தால் அந்த மீன் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த வருமானங்கள்லாம் என்ன வருது அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் விடணும். அதில் நம்ம தெளிவாக சொல்லணும், இன்னென்ன முறையில் இந்த பூர்வீக சொத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது, இந்த இதுபடி அதில் வந்து எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு அதை கிளைம் பண்ணி லீகல் நோட்டீஸ் அனுப்பி அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அங்கேயே ஒரு செட்டில்மெண்ட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம். இல்லை அவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிறச்ச கோர்ட்டுக்கு போய், மோஸ்ட்லி கோர்ட்டுக்கு போனாலும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா அங்கேயே சூட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் மீடியேஷன் சென்டர்னு இருக்கும். அந்த மீடியேஷன் சென்டரில் மத்தியஸ்தம் பண்ண சொல்லி அந்த கேஸை ரெஃபர் பண்ண சொல்லி நம்ம மனு கொடுத்தாலே அங்கே மீடியேஷன் சென்டருக்கு அனுப்புவாங்க. அங்கே ஒரு நீதிபதி தான் இருப்பார், ரிட்டையர்டு ஜட்ஜு மீடியேட்டராக இருப்பாங்க, இல்லை சிட்டிங் ஜட்ஜு மீடியேட்டர்ஸாக வருவாங்க. அங்கே வந்து வழக்கறிஞர்களுடைய துணையோடு உட்காந்து பேசி இது பண்ணுறச்ச மத்தியஸ்தம் பண்ணி அங்கே தீர்வு காணும் பொழுது இல்லை என்ன வசதினா நம்ம சூட் ஃபைல் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் அந்த ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோர்ட் ஃபீலாம் கட்ட வேண்டியிருக்கும், அதை கட்டியிருப்போம் இல்லையா. இது மீடியேஷன் மூலமாக அந்த செட்டில்மெண்ட் ஆகும் பொழுது அந்த அமௌண்ட்டை கோர்ட் ஃபீயும் நமக்கு திரும்ப கிடைப்பதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு உண்டான சட்ட ரீதியான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு போராடணும். அது இதற்கு இடையே வந்து மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறதுக்காக வரும் பொழுது அதெல்லாம் நம்ம ஒத்துக்காமல் நமக்கு உண்டான ரைட்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டு தான் நமக்கு ஆஃபர் பண்ணப்படுகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிளைம் பண்ணுறது ரொம்ப நல்லது, புத்திசாலித்தனமானது. இது போன்ற சட்ட விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வீடியோக்கள் மேன்மேலும் உங்களுக்கு வருவதற்கு இந்த நம்மளுடைய சங்கடம் தவிர்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்கள் உறவினர்களை ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேன்மேலும் இது போன்ற வீடியோ பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சட்ட தகவலில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நாங்கள் அது வீடியோ வெளியிடுறோம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.